நாளை வேலைநிறுத்த போராட்டம் என அறிவித்திருந்த நிலையில் பல இடங்களில் போக்குவரத்து ஊழியர்கள் தற்போதே வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது கோவை நிலவரத்தை அறியலாம். கோவையிலிருந்து நமது செய்தியாளர் சுஜாதா இணைக்கிறார். சுஜாதா, கோவையில் தற்போதைய நிலவரம் என்ன? வசந்த், நாளை முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்த சூழ்நிலையில் கோவை மாவட்டத்தில் ஒரு சில பணிமனைகளில் உள்ள போக்குவரத்து தொழிலாளர்கள் தற்பொழுது முதலே வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். குறிப்பாக கோவையை பொறுத்தவரை 14 பணிமனைகள் உள்ளது. இங்குள்ள ஒரு சில பணிமனைகளில் தற்பொழுது மதியம் முதலே தங்களது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு துவங்கியுள்ளன. நாம் தற்போது இருப்பது சுங்கம் பகுதியில் உள்ள பணிமனையில் தான் உள்ளோம். இங்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காகவும் அவர்கள் தொழிலாளர்கள் தாங்கள் இயக்கி வந்த பேருந்துகளை இங்குள்ள பணிமனைகளில் நிறுத்தக்கூடாது என்பதற்காக தற்பொழுதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பணிமனையில் உள்ள கதவுகளை மூடியுள்ளனர் இங்குள்ள நிறுவனத்தினர். குறிப்பாக இவர்கள் கூறுவது போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவரும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். இருந்த போதிலும் இங்கு வெளியே உள்ள போக்குவரத்து தொழிலாளர்கள் கூறும் பொழுது தொடர்ந்து தங்களது போராட்டத்தை தொடரப்போவதாகவும் பணிமனைக்குள் போக்குவரத்துகளை அதாவது பேருந்துகளை நிறுத்த முடியாவிட்டாலும் பணிமனைகளுக்கு வெளியேயே தங்களது பேருந்துகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதையும் தெரிவித்துள்ளனர். தற்போது போக்குவரத்து தொழிலாளர்கள் சிலர் நம்மோடு அவர்களும் பேசலாம். இப்போ நாளை முதல் வேலை நிறுத்தம்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா இன்று முதலே வேலை நிறுத்த போராட்டம் துவங்குவதற்கான காரணம் என்ன? இன்று முதல் துவங்க வேண்டிய காரணம் என்னவென்றால் அரசாங்கத்துடைய ஒரு அலட்சிய போக்குதான். காரணம் என்னவென்றால் தொழிலாளர்களுடைய பணத்தை கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாயை இந்த அரசாங்கம் களவாடி கொடுக்கிறது. அதிலே ஓய்வு பெற்ற பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தர வேண்டிய நிலுவைகள் மட்டும் 2000 கோடி ரூபாய். இந்த 2000 கோடி ரூபாயை தர சொல்லித்தான் கேட்டிருக்கோம். இதில் அரசாங்கம் 1250 கோடி ரூபாய் வரைக்கும் தருவேன் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் சொல்லியிருக்கும்போது இந்த பணம் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, ஏன்னா செப்டம்பர் மாதம் தரேன்னு சொல்கிறீங்க, அது உத்தரவாதம் கிடையாது, நீங்கள் ஒரு ரெக்கார்டிக்கலாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டபோது அரசாங்கம் தர மறுக்கிறது. அதனால் யாரை நம்பி இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் முடிக்கிறதுன்னு தெரில. அதனால தான் சென்னையில் பேச்சுவார்த்தை கலந்து கொண்ட தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தை தோல்வி என்று அறிவித்து திட்டமிட்டபடி வேலை நிறுத்தத்தை துவக்கியுள்ளார்கள். இப்போ இந்த தகவல் வந்த பிறகு ஒண்டிப்புதூர், கருமத்தம்பட்டி, நீலகிரி மாவட்டம், பல்லடம் போன்ற கிளைகளிலே பேருந்துகள் உள்ள செலவிட்டாயிருச்சு. இந்த சுங்கம் பகுதியில் கிளைகள் வண்டிகளை கிளைக்குள்ள வரக்கூடாதுன்னு வேண்டி கேட்டை அடைச்சி முதலே செக்யூரிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறான நடவடிக்கை. இன்னைக்கு வழித்தடத்தில் அங்கங்கே வண்டி பஸ் ஸ்டாண்ட் நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சூழலில் தொழிலாளியோட வேலை நிறுத்தம் என்பது அரசால் திணிக்கப்பட்டது, நாங்கள் எதுவும் காரணம் அல்ல. இப்போ எந்தெந்த பணிமனைகள்ல இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இப்போ சுங்கம் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கதவை மூடி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேருந்துகளை உள்ள கொண்டு வர முடியாம எப்படி என்ன பண்ண போறீங்க? பார்க்க வரைக்கும் பார்த்து பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்திடுவோம். பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்தி போட்டு போக வேண்டிய சூழல இதனால நீங்க போராட்டத்தில் ஈடுபடுறங்காட்டி பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்களே, இது தொடர்பா அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க உடனடியா? இதுக்காக 3 நாளைக்கு முன்னால் பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு பெட் நோட்டீஸ் அடிச்சு பொதுமக்கள் நாங்கள் இந்த மாதிரி 2வது மாதமே நாங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துட்டோம். எங்களுடைய பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தாருங்கள் என்று கூறி பொதுமக்களிடம் பஸ் ஸ்டாண்டில் எல்லா பயணிகளிடமும் நாங்கள் நோட்டீஸ் வழங்கியிருக்கோம். எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தாருங்கன்ட்டு. எங்களுடைய நிலைமை அனைத்தும் பொதுமக்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா ஒவ்வொரு மீடியாவை பார்க்குறாங்க, என்னென்ன கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியும். இந்த ஸ்ட்ரைக் வருதுங்கிறது அவங்களுக்கு முதலே தெரிஞ்சு தான் போயிட்டுருக்காங்க. வசந்த், கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கோவை மண்டலத்தில் மட்டுமே 3500க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயங்கி வருகிறது. இந்த சூழ்நிலையில் குறிப்பாக இந்த கோவை மாவட்டத்திலிருந்து நீலகிரி, மதுரை, சேலம், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தற்பொழுது இந்த சிங்காநல்லூர், ஒண்டிப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் பணிமனைகளில் உள்ள தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதன் காரணமாக வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளானது சில பகுதிகளில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பயணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வசந்த்.